வெல்கம் டு Mahi's Tasty Tour. எஸ், இன்னைக்கு கார்டன் அப்டேட் தான் பார்க்குறோம். ஹார்வெஸ்ட்டு, நியூ கம்மர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் நவம்பர் 1 நான் பண்ணின ஹார்வெஸ்ட்டு. பாகக்காய் செடி நல்லா காய்ச்சி ஓஞ்சாச்சு. இது கடைசி ஹார்வெஸ்ட்டு. அதே மாதிரி கொத்தவரங்காய் செடியும் காய்ச்சி நல்லா ஓஞ்சிருச்சு. இது வந்து பச்சை மிளகாய், ஒரே ஒரு மிளகாயும் அந்த ரோஸ் லீவ்ஸும் என் பொண்ணு அவளோட ஆக்டிவிட்டிக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கா. பட்டர்ஃப்ளை செய்ய போகிறாளாம். அடுத்தது இது வந்து புதினாவும் அப்படி தான் ஒரு மாதிரி நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணினதுக்கப்புறம் ஒரு மாதிரி காஞ்சிடுச்சு. அடுத்தது முள்ளங்கி, இது வந்து ரெட் ரேடிஷ். நவம்பர் 5 இது வந்து ஹார்வெஸ்ட் பண்ணோம். இது எப்படி வளர்க்குறதுன்னு உங்களுக்கு தனியாக நான் ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். அடுத்த வீடியோ அதுவாக தான் இருக்கும். கிழங்கு ரொம்ப அழகாகவே விளைஞ்சு ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா முள்ளங்கியுமே நல்ல ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. சூப்பரில். அடுத்தது மணத்தக்காளி கீரை. ஆக்சுவலாக இது நான் விதைக்கு தான் விட்டுருந்தேன். வீட்டு குட்டீஸ்கிட்டேருந்து கெஞ்சி கடைசியாக எனக்கு ஒரு விதைக்காக ஒரு 10 பழம் கேட்டிருந்தேன். அதனால் அந்த கடைசி இருந்த 10 பழம் எனக்காக வச்சுருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அவங்கக்கிட்ட கெஞ்சி எல்லாம் கேட்டால் பின்னாடி நான் சொல்கிறேன் என்ன ஆச்சு அப்படின்னுட்டு. இங்கே பாருங்கள், இவ்வளோ விதை தான்னு நினைக்கக்கூடாது. ஒரு பழத்துலேருந்தே நமக்கு வந்து ஒரு 20 to 40, இட் இஸ் நாட் எக்ஸாக்டாக, நிறையவே நமக்கு வந்து செடி வளரும். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து அந்த செடியை எடுத்ததுக்கப்புறம் ஒரு நல்ல மழை பெஞ்சுது. அதுலேருந்து பழங்கள் உதிர்ந்து விழுந்திருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. பேசாமல் நான் அந்த ஃப்ரூட்ஸையும் அவங்கக்கிட்டேயே சாப்பிட்றதுக்கே கொடுத்துருந்துருக்கலாம். இப்போ இதுவே நல்லா க்ரோ ஆச்சுன்னா இதை வெவ்வேறு பேக்ஸில் எடுத்து வச்சோன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து முள்ளங்கியை எடுத்ததுக்கப்புறம் அந்த மண்ணை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணேன், கம்போஸ்ட் எல்லாம் போட்டு வேறு ஏதாவது வைக்கிறதுக்கு. அந்த கம்போஸ்ட்லேருந்து வளர்ந்த அந்த டொமேட்டோ பிளான்ட்ஸு. அதே மாதிரி இதுவும் ஒரு க்ரோ பேக் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஏதாவது போடணும். அடுத்தது மிளகா. நவம்பர் மந்த்து ஃபுல்லுமே, அக்டோபர் மிட்லேருந்தே நவம்பர் மந்த் ஃபுல்லுமே நாங்கள் பச்சை மிளகாயே கடையில் வாங்கலை. அந்தளவுக்கு அது நல்ல ஈல்டு கொடுத்துச்சு. இப்போ அது வந்து பழமாக ஆயிடுச்சு. ஒரு சில பழங்கள் என் கிட்ஸுக்கு இது நல்ல ஒரு லேர்னிங். இப்போ தளைஞ்சிருக்கு. ஆனாலும் ஒரு ஹார்வெஸ்ட் எடுத்ததோட இந்த பிளான்ட் வந்து நான் எடுத்துருவேன், வேறு ஏதாவது தான் வைப்பேன். அடுத்தது நம்மளோட கொடி அவரை. இதில் நான் வந்து இந்த ரெட் கலரும் வச்சுருந்தேன், அதே மாதிரி க்ரீன் கலரும் வச்சுருந்தேன். ரெண்டுமே ரொம்ப நல்ல ஹார்வெஸ்ட் கொடுத்தது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வரும். நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சு ஓரளவு நல்லா ஒரு 1 வீக்லேயே வந்து உங்களுக்கு ஒரு 1/2 kg கிட்ட வந்துடும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நான் அதை ஒன்றா பொரியல் பண்ணி சாப்பிட்ருவோம். அடுத்தது வெங்காயம். ஆக்சுவலாக நான் அது ஃப்ளார்ஸ் எப்படி வரும்னு பார்க்குறதுக்காக தான் என் கிட்ஸுக்காக வச்சுருந்தேன். பட் நல்ல மழையில் அது நல்லா சரியவே ஆரம்பிச்சிருச்சு. இனி எங்கே அதுலேருந்து ஃப்ளார்ஸ் வராது இல்லையா? அதனால் அதே மாதிரி மழையில் அப்படியே விட்டாலும் அது அழுகிடும். அதனால் நான் அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். 4 வெங்காயம் வச்சு இவ்வளோ வெங்காயம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. 7 வெங்காயம் வச்சு அதில் 4 வளர்ந்தது. அந்த 4ல் இவ்வளோ ஹார்வெஸ்ட். ஒவ்வொரு வெங்காயம் பாருங்கள் எவ்வளோ திரட்சியாக இருக்குன்னுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதை நல்லா காய வச்சுட்டு அந்த தாளெல்லாம் சருகானதுக்கப்புறம் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு எனக்கு எப்படியும் ஒரு 200 grams வெங்காயம் இருந்திருக்கும். இது வந்து நல்ல வெங்காய விலை பீக்கில் இருந்தப்போ எனக்கு கிடைச்ச ஹார்வெஸ்ட்டு. எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். அடுத்தது வெண்டைக்காய் பிளான்ட்டு. இது வந்து போன வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க, 2 இலையோடு இருந்தது. இப்போ நல்லா வளர்ந்து நவம்பர் 16 ஃபஸ்ட்டு ஃப்ளார் விட ஆரம்பிச்சிது. அதுலேருந்து ஒரு 10 daysல எனக்கு நல்ல காய் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நல்ல காய் எனக்கு கிடச்சிது. இதை அந்த நவம்பர் 25 அந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது வெண்டைக்காய்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பிஞ்சிலேயே வெண்டைக்காய் எடுத்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் விட்டாலும் அது முத்திடும். அதனால் நாங்கள் இன்றைக்கி இதை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம்.
என் பெரிய பொண்ணு தான் இதனோட ஹார்வெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறா. இது ஒரு பெரிய ஹாப்பியான ஹார்வெஸ்ட்டு. அவங்களுக்கு 2 பேருக்குமே வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும். குழம்பு பண்ணாலும் சாப்பிடுவாங்க, புளிக்கூட்டு பண்ணாலும் சாப்பிடுவாங்க, பொரியல் பண்ணாலும் சாப்பிடுவாங்க. அதனால் இது அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியான ஹார்வெஸ்ட்டு. பார்க்கலாம் எத்தனை வெண்டைக்காய் நமக்கு வந்திருக்குன்னு. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 காய் ஒன்றும் ரொம்ப நல்லாவே இருந்தது. அது கூடவே அந்த அன்னைக்கே எங்களுக்கு கொஞ்சம் அவரைக்காயும் கொஞ்சம் மிளகாயும் வந்தது. இதை பார்த்தோன்னே என் கிட்ஸ் மெனு பிளான் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் டேக்கு. வெண்டைக்காய் புளிக்கூட்டு, அவரைக்காய் சாம்பார்னு. இது வந்து நம்மளோட நியூ கம்மர் ஜெவந்தி செடி. இது எப்படி நான் ப்ரீபாட் பண்ணேன் அப்படிங்கிறதும் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க்கு. இது கருவேப்பிலை பிளான்ட்டு மலைக்கு நல்லா தழுத்து வந்திருக்கு. இது வந்து சிகப்பு கீரை விதைக்காக விட்டது. என் உயரத்தை விட ஹைட்டாக போய் தான் பூ வச்சிருக்கு. பார்க்கலாம், விதை எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த ரோஸை வந்து கவனிக்கணும். ரோஸ் வந்து தழுத்துது, பட் மொட்டெல்லாம் வைக்கல. ஏன்னா அந்த எல்லா சத்தையுமே வந்துட்டு அந்த கீரை எடுத்துக்கிச்சு. அதனால் அந்தளவுக்கு மொட்டு வைக்கல இந்த தடவை இந்த ரோஸு. பட் ரெட் ரோஸ் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு பிரம்மாண்டமாக எனக்கு பூ கொடுத்தது. இங்கே பாருங்கள், இது தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளாரு. அடுத்து பாருங்கள் எவ்வளோ மொட்டு இருக்குன்னு. போன முறை 5 மொட்டு இருந்தது, இந்த முறை 11 மொட்டு இருக்குது. ரியலி ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அடுத்தது 7 டேஸ் ரோஸு. இது என்னன்னே தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி வாடிட்டே போகுது. ஃபங்கல் அட்டாக்கா இன்செக்ட் அட்டாக்கா ஒன்றுமே புரியல. சரி, வளர்ந்த வரைக்கும் வளரட்டும்னு வச்சுருக்கிறேன். பார்க்கலாம் எப்படி வளருதுன்னு. அடுத்தது இஞ்சி பிளான்ட்டு. ரொம்ப அழகாக பக்கத்துலலாம் கன்று விட்டு நல்லா வளருது. இட் மீன்ஸ் பக்கத்துலலாம் நிறைய கன்று வர ஆரம்பிச்சதுன்னா நமக்கு வந்து நல்லா வளருதுன்னு அர்த்தம். இது வந்து அவரைக்காய் செடி, அந்த பச்சை கலர் அவரை. அதில் பாருங்கள் அந்த வண்டு எவ்வளோ அழகாக தேன் எடுத்துகிட்ருக்குன்னுட்டு. நம்ம பக்கத்தில் போனோடனே பறந்துடும். எஸ். அடுத்தது நம்மளோட கார்டன் கெஸ்ட் எப்பவும் இருப்பாங்கள்ல, என் பொண்ணு காக்காக்கு கண்ணு எப்படி இருக்கும்னு பார்க்குறதுக்காக காக்கா பக்கத்தில் போய் நிற்கிறா. அது கண்ணை பார்த்துட்டா. அதுவும் பயப்படாமல் அப்படியே நின்றுட்டே இருந்தது. கொஞ்சம் பக்கத்து வீட்டிலேருந்து கூப்பிட்ட உடனே பறந்து போயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டையும் மறந்துடாமல் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.